திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனை போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. அறஞ்செய்வதனுடைய சிறப்பு எப்படிங்கிறத சொல்கிறாரு. துறந்தான் வழி முதல் சுற்றமும் இல்லை, இறந்தான் வழி முதல் இன்பமும் இல்லை, மறந்தான் வழி முதல் வந்திலன் ஈசன், அறந்தான் அறியும் அளவறி யாரே. அதாவது முற்று துறந்த ஒரு துறவிக்கு அவனுக்கு எந்த விதமான சுற்றம் சொந்தங்கள் அப்படி எதுவும் கிடையாது. அதனால் அவன் எப்போயும் இறை சிந்தனையிலேயே இருப்பான். இறைவனை மறக்காமல் இருக்கிறதுனால அவனுக்கு எந்த விதமான துன்பமும் வரப்போகிறது கிடையாது. அப்படி இல்லாமல் அப்படி முற்ற துறக்க முடியாமல் சுற்றத்தவரோட கூடி வாழக்கூடிய ஒரு இல்லறத்தான் அவன் என்ன செய்கிறான், அறம் செய்யாமே இருந்துட்டான்னு வச்சுக்கோங்க. அப்படியே இறந்து போயிடுறான்னா அவனுக்கு அறம் செய்யாதனால இந்த உலக வாழ்க்கையில் இருக்கும் பொழுதும் அவன் இன்பத்தை அனுபவிக்கலை. அடுத்த பிறவிக்கு வரும்போதும் அவன் இந்த துன்பத்தை தான் அனுபவிக்க மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. வாழுங்காலத்தும் இறைவனை மறவாத, ஏதாவது மறந்து இருந்துட்டான். இருக்கும் காலத்தில் இறைவனை நினைக்கல. அதனால் அவனுக்கு இறைவன் வந்து இறந்து போகும்போதும் இறைவன் துணையாக வரமாட்டான். அதனால் இந்த பிறவிலையும் அவன் இன்பத்தை அனுபவிக்கலை. அந்த பிறவி நீங்கினதுக்கப்புறம், உடல் நீங்கினதுக்கப்புறம் போகும் காலத்துக்கும் அவனுக்கு இன்பம் கிடைக்காது, இறைவன் துணையாக இருக்க மாட்டேன் அப்படின்ட்டு இல்லறம் துறவரம் இந்த 2 வகை அறத்தில் நீங்கள் ஏதோ ஒன்று கடைபிடிக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. இதையே திருவள்ளுவர் பெருமான் சொல்கிறாரு, அறத்தினும் ஆக்கமும் இல்லை, அதனை மரத்தினும் ஊங்கில்லை கேடு அப்படிங்கிறாரு. அறத்தை விட சிறந்ததுன்னு சொல்லக்கூடியது எதுவுமே கிடையாது. அதை மறந்துட்டால் அவனுக்கு அதை விட துன்பம் தரக்கூடியது எதுவும் இல்லை அப்படின்னு வள்ளுவர் பெருந்தகைன்னு சொல்கிறாரு. அடுத்த பாடலை சொல்கிறாரு. முன்பிறவியில் செய்த அறத்தினாலையும் தவத்தினாலையும் தான் இந்த பிறவியில் நமக்கு மனித பிறவி கிடச்சிருக்கு அப்படின்னு இந்த உண்மையை தெரிஞ்சு அந்த அறிவின் மூலமாக இறைவனை வழிபடணும். அப்படி இல்லாமல் இந்த பிறவியில் அறவழியிலையும் தவ வழியும் செய்யாமல் நடக்கிறவங்க அவங்க மனிதர்களாகவே கருதப்பட மாட்டாங்க. அவங்க எப்படி இருக்காங்களா, இந்த உடலையே தெய்வமாக நினச்சி ஆசைக்கு அடிமைப்பட்டு அந்த உலக இன்பத்திலே அனுபவிச்சுக்கிட்டு இருக்காங்க. அவங்க தர்ம வழியில் செல்லாமல் இருக்கிற காரணத்தால் யமன் வந்து அவனே தெய்வம் மாதிரி வந்து உயிரை எடுக்க வந்து நிற்பான், இறைவன் வரமாட்டான் அப்படின்னு சொல்லி இறை வழிபாடு செய்கிறவங்களுக்கு யமன் வரமாட்டான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. தான் தவம் செய்வதாம் செய் தவத்து அவ்வழி மான் தெய்வமாக மதிக்கும் மனிதர்கள் ஊன் தெய்வமாக உயிர்க்கின்ற பல்லுயிர் நான் தெய்வம் என்று நம்மனும் வருவானே அப்படின்னு சொல்லி இந்த பாடலை சொல்கிறார். இறைவனை முழுமுதற் கடவுளாக சிவபெருமானை நினச்சி இருக்கிறவங்களுக்கு யமன் பக்கத்திலேயே வரமாட்டேன் அப்படின்னு நம்ம தேவாரத்துலேயும் பாடல்களை சொல்லி வச்சுருக்காங்க. திருச்சிற்றம்பலம்.